வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கொத்தமல்லி சாதம். இது எதுக்கு கொத்தமல்லி சாதம்னா, இப்போ வந்து நமக்கு கணுப்பிடி வருது. கணு அன்றைக்கி நம்ம எல்லோரும் கலந்த சாதம் தான் பண்ணுவோம். எவ்வாறு தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், புளி சாதம் இந்த மாதிரியே பண்ணுறதுக்கு ஃபார் அ சேஞ்ச் இந்த குளிர் சீசனில் கொத்தமல்லியும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும், சீப்பாகவும் கிடைக்கும். ரொம்ப மணமாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. ஸோ இந்த நம்ம கொத்தமல்லி சாதம் பண்ணலாமே அப்படின்னு நினச்சி நான் இது பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 கட்டு கொத்தமல்லி அப்படியே வாங்கியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சாதம் வந்து 1 கப் வெடித்து எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா போடுறேன். ஒரு இன்ச்சில் இஞ்சி போடுறேன். கொத்தமல்லி இதுக்குள்ளே வச்சு நல்லா தண்ணி விட்டு அலம்பின்னு வந்துட்டு பார்க்கலாம். இது நல்லா ஜோராக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. நெக்ஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. ஃபுட் கலர் யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் நிறைய கொத்தமல்லியே யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, இதுலேயே வந்து சில பேர் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போடுவா. அப்புறம் கொத்தமல்லி நம்ம அரைச்சி விட்டுருக்கிறதோடு அது கொதிக்கிறதே கொஞ்சம் நச்சக்குன்னு போயிடும். கடைசியாக நல்லா வறுத்து போட்டுட்டோன்னா கிறிஸ்பாக அது கடிப்படும் நமக்கு. கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆற வரைக்கும் சாத்தை போட்டு கலரத்துக்கு இதில் தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். கொஞ்சம் நல்லா சுருளை வதங்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். சாதத்துக்கும் சேர்த்து இதில் உப்பு போடுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றியாச்சு. நம்ம விடுறதே எவ்வளோ தண்ணியாக இருந்தது தெரியும் இல்லையா? இந்த சாதத்தை இதில் போடலாம். இதுக்கு நீங்கள் அடுப்பை அணைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கொத்தமல்லியில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி இருந்தால் அதெல்லாத்தையும் இது எடுத்துடும். ஸோ இந்த ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை எப்படி இறக்கி வச்சுக்கலாம். ஒரு சின்ன டீஸ்பூன் நெய் விடுறேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு முன்னாடியே நம்ம தாளிச்சிட்டோம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு என்னென்னு கேட்டீங்கன்னா, முன்னாடியே வறுத்து வச்சுருக்கிற கடலை தான். இதை நான் அப்படியே தான் போட போகிறேன். இதில் நல்லா செவந்துடுத்து. இது இதில் போட்டுடலாம். அடுப்பை அணைச்சிட்டேன். ஃபைனலாக இந்த புளிப்பு டென்ச்சு பிடிக்குங்கிறவா இதை புழிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறவா புழிய வேண்டாம். நான் ஒரே ஒரு பழம் புழிஞ்சிருக்கேன். இதில் இன்னும் வேறு சில விதமாகவும் பண்ணிக்கலாம். என்னென்னா வெங்காயம், கேரட் அதெல்லாம் வேணுங்கிறவா அதெல்லாம் போட்டும் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்கும் அப்படிங்கிறவா இந்த சட்னி அரைக்கிற இல்லையா, அந்த சமயத்துலேயே பூண்டையும் வச்சு அரைச்சி இதில் இது பண்ணலாம். இது எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இது நான் ஏன் இன்றைக்கி ஆனியன் கார்லிக்லாம் இல்லாமல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம கணுப்பிடிக்கோசரம் பண்ணியிருக்கோமேன்னு சொல்லிவிட்டு. கண்டுபிடிக்க பண்ணது சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம் இல்லையா, அதனால தான். ஸோ இது ரெடி ஆகிடுது. இதுக்கு ஒரு தயிர் பச்சடி மட்டும் ரெடி பண்ணிடலாம். வெள்ளரிக்காய் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன்.
கேரட் துருகல், ஒரே ஒரு கேரட் தான் இது. ஒரு சின்ன பீஸ் சாட் மசாலா, ஸோ இது ரெண்டும் ரெடி ஆகிடுது. எல்லாருக்கும் இதெல்லாம் உபயோகமாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நிச்சயமாக நல்ல உப்பரப்பாக புளிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் சொன்ன மாதிரி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய சௌகரியம். எப்போ வேணுமோ அப்படி அரைச்சி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.